பித்தப்பை, ஈரல், கல்லீரல் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர முடியும். குழாய் சரியான முறையில் இல்லைன்னா அடைப்பு ஏற்பட்டு அதில் பித்த கற்கள் பொதுவாக கல்லீரல் பாதிக்கப்படுறதுக்கு முக்கிய காரணம் பெண்களுக்கு அவங்க உடம்புலேயே கொழுப்பு சக்தி அதிகம். ஆணோட பெண்ணுக்கு தான் பித்தப்பை கற்கள், ஈரல் பாதிப்பு இதெல்லாம் பெண்களுக்கு அதிகமாக வரதுக்கு காரணம் இருக்கும். அதில் அவங்க லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆரம்ப கட்டத்தை இதை கண்டறிய முடியாது. ஆரம்ப கட்டம்னு ஒன்று கேன்சரில் கிடையவே கிடையாது. ஆனால் பவதாரணி விவகாரத்தை பார்க்கும்போது அவங்களுக்கும் நிறைய பணம் இருக்கும்போது அது முன்னாடியே அவங்க பார்க்கலையோ சரியா. இதெல்லாம் ஒருத்தர் தப்பிச்சுக்கிட்டாருங்கிறது நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. அவர் தப்பிச்சுக்கிட்டாரு அவ்வளோதான். ஏன் தப்பிச்சாருன்னு தெரியாது. அவங்க ஏன் இலங்கைக்கு போனாங்கன்னா அந்த இலங்கையில் இருக்க வைத்தியர்கள் ஆயுர்வேத முறைப்படி இதை குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருப்பாங்க. பல புற்றுநோய்களை கட்டுக்குள்ளார கொண்டு வரதுக்கு சில புற்றுநோய்கள் குணப்படுத்துகிற அளவுக்கு ஆங்கில மருத்துவம் வந்துடுச்சு. ஆனால் கல்லீரலை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு வரலாம் ஆங்கில மருத்துவம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரணி அவர்கள் இறப்பு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக நம்ம தமிழ் சினிமாவில் இருக்குது. அவருக்கு குறிப்பாக இருந்த நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பித்தப்பை புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பித்தப்பை புற்றுநோயை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பித்தப்பை, ஈரல், கல்லீரல் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர முடியாது. பித்தம் கல்லீரலில் சுரக்கும். அது சுரந்து பித்தப்பையில் சேரும். பித்தப்பையிலேருந்து உடம்புக்கு எவ்வளோ பித்தம் தேவையோ அந்த பித்தத்தை பித்தப்பையிலேருந்து வெளியே வரும். அது ஒரு குழாய் வழியாக போயிடும். பித்தம் அதிகமாக சுரந்து ஈரல்லையே தங்கிடுச்சுன்னா அது ஜாண்டிஸாக மாறும். அப்படி இல்லாமல் அது இதில் பித்த பைக்குள்ளார போயிடுச்சுன்னா போய் அங்கேருந்து தங்கி அந்த குழாய் சரியான முறையில் இல்லைன்னா அடைப்பு ஏற்பட்டு அதில் பித்த கற்கள் வரும். அது கால் ஸ்டோன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சது. பித்தப்பை இது புற்றுநோயினாலும் ஒன்று தான், லிவர் புற்றுநோயினாலும் ஒன்று தான். பெரிய வித்தியாசம் ஒன்று. கால் பிளாடர், லிவர் ரெண்டு பேரும் ஏறத்தோட ஒரே இதுதான், ஒரு சின்ன ஒரு தனியாக இருக்குதுங்கிறத தவிர கால் பிளாடர் இது வந்ததுனால லிவர் தான். லிவரில் வந்தாலும் கால் பிளாடர் சேர்ந்து அடிப்படும். ஸோ அதனால் கால் பிளாடர் ரைட் ஏதோ ஒரு புற்றுநோய். அந்த புற்றுநோய்க்கு உணவு பழக்க வழக்கங்கள் பொதுவாக கல்லீரல் பாதிக்கப்படுறதுக்கு முக்கிய காரணம் போதை பழக்கம். அது எதாக இருந்தாலும் சரி, கல், சாராயம், விஸ்கி, பிராண்டி எதுவாக இருந்தாலும் சரி, அதில் லிவர் முதல்ல அடிபடுறது கல்லீரல் தான். அந்த கல்லீரலோடு தொடர்ந்து இருக்கிறதுனால கால் ஸ்டோனும் அடிபடும், கால் பிளாடரும் அடிபடும். அதுக்கு அடுத்தது உணவு பழக்க வழக்கங்கள். மிக அதிகப்படியான கொழுப்பு சேர்த்து சாப்பிட்டோம்னா அது ஒரு கேன்சருக்கான இதை உண்டாக்கும். பட் அந்த அந்த மிக அதிகமான கொழுப்பு சேர்த்து சாப்பிட்றதன் மூலமாக வர்ற கேன்சருக்கு ரொம்ப காலம் பிடிக்கும். ஆனால் குடிபோதையில் வர்ற இது ரொம்ப சீக்கிரம் வந்துடும். அதுதான் வித்தியாசம். கேன்சர் வேகமாக வருதுன்னாக்கா அது குடிபோதை இருக்கிறதா வரும். இது அதிகப்படியான கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை ஓவராக சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா இந்த புற்றுநோய் வரத்துக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். உணவு பழக்க வழக்கங்கள். அதனால தான் என்ன சொல்கிறோன்னாக்கா, நம்ம சாப்பாட்டிலே நீங்கள் பார்த்திங்கன்னா முதல்ல பருப்பு போடுவோம், பருப்போடு நெய்யை ஊற்றுவோம். பருப்புங்கிறது புரோட்டீன், நெய்ங்கிறது ஃபேட்டு, கொழுப்பு. இது ரெண்டையும் சாப்பிட்டு அடுத்து அப்படி என்ன பண்ணுறோன்னா ரசம் ஊற்றுறோம். அந்த ரசம் உள்ளே போனவுடனே அது ஒரு காரம், அதாவது ஆல்கலி. அந்த ஆல்கலி உள்ளே போனவுடனே அந்த வயிற்றில் அந்த கொழுப்பு சத்தை கரைக்கிறதுக்காக சுரக்கிற அந்த பெப்டிக் அது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை அது இந்த ஆல்கலி அந்த காரம் நியூட்ரலைஸ் பண்ணிடும், சமப்படுத்தி அமிலத்தினுடைய கெடுதல் எதுவும் அதிகமாக வராமல் அதே சமயத்தில் இதை மாத்திரம் கொழுப்பை மாத்திரம் கரைக்கிற மாதிரி பண்ணிவிட்டு ஒன்றுக்கு ஒன்று இது பண்ணி இதாகிக்கும், நியூட்ரலைஸ் ஆகிடும். இதெல்லாம் ரெகுலராக. ஆனால் இதில் என்னன்னாக்கா அதுக்கு அடுத்தாப்படி நம்ம தயிர் போடுறோம். தயிரில் கொஞ்சம் உப்பு சேர்த்துறோம், மினரல்ஸ் வேணும், உப்பு சேர்த்துறோம். தயிரை நம்ம இதாக இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி குடிக்கிறோம். இதெல்லாம் எல்லாமே சமநிலை. புரோட்டீன், ஃபேட்டு, இது அது காரம், அமிலம் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஃபேட்டு, இதையெல்லாம் சேர்த்து
எல்லாமே இது பண்ணுறோம். காய்கறிகளை வச்சுக்கிறோம், மினரல்ஸ் தேவையான காய்கறிகள் வச்சுக்கிறோம், உப்பு சேர்த்துறோம், சோடியம் பொட்டாசியம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இந்த அளவுக்கு நம்முடைய சாப்பாடு இருக்குது. இதில் எதையாவது ஒன்று அதிகப்படுத்திக்கிட்டு இப்போது பூரின்னு சொல்கிறீங்க, எண்ணெயில் ஊறி வெளியில் வருது. பஜ்ஜி எண்ணெயில் ஊறி வெளியில் வருது. போண்டா எண்ணெயில் அப்படியே ஊறி அப்படியே வருது. அந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு இதெல்லாம் உருவாக்குறதுக்கு இருக்கும். அதே மாதிரி நான் வெஜிடேரியன் எக்கச்சக்கமாக சாப்பிட்றீங்க, இதெல்லாம் வந்து நிறைய கொழுப்பு சத்தை கொண்டு வரதுக்கு புரோட்டீன் வருது. அதே சமயத்தில் அப்படியே நல்ல எண்ணெய் ஊற்றி பத 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 தளன்னு கொதிக்க வச்சு அதை வறுத்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து இதெல்லாம் காரணங்கள். இல்லை, இப்போ போதை பழக்கம் அப்படின்னு சொல்லிங்க, போதை பழக்கம் இல்லைனாலும் இந்த மாதிரி உணவு பழக்கங்களாலையும் வர அதனால தான் இப்போ இவ்வளோ தூரம் நான் விளக்கமாக சொல்கிறதுக்கு காரணம், குடிக்கிறவனுக்கு தான் இது ஏன் பாதாரணி குடித்தாங்களான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. ஆமாம். பெண்களுக்கு அவங்க உடம்புலேயே கொழுப்பு சக்தி அதிகம். அவங்களுக்கு ஆணை விட அடிப்போஸ் டிஷ்யூன்னு ஒன்று இருக்குது. அது நம்ம தோலுக்கும் தசைகளுக்கும் மத்தியில் இருக்கிற ஒரு லேயர், ஒரு படிவம். அந்த அடிப்போஸ் டிஷ்யூ நமக்கு வந்து ஒரு தின்னாக இருக்குது, மெல்லிஸாக இருக்கும். அவங்களுக்கு நல்லா இவ்வளோ மொத்தமாக இருக்கும். இவ்வளோ மொத்தமாக இருக்க உடம்பு பூரா உண்டு. ஆண் உடம்பையும் பெண் உடம்பையும் நம்ம வித்தியாசப்படுத்துறது அந்த அடிப்போஸ் டிஷ்யூ மிக அதிகமாக இருந்தால் அது பெண் உடம்பாக இருக்கலாம். ஒருவேளை சிதலம் அடைஞ்ச ஒரு பாடி கிடைக்குது, ஒரு முண்டை மாத்திரம் கிடைக்குதுன்னு வச்சுங்க, அது ஆணா பெண்ணான்னு தெரியாத போது இந்த அடிப்போஸ் டிஷ்யூ மிக அதிகமாக இருந்தால் அது பெண்ணாக இருக்கலாம்னு நம்ம யூகிப்போம். உடம்புல ஏற்கனவே உங்களுக்கு கொழுப்பு இருக்கிறது, அந்த கொழுப்போடு சேர்த்து இதையும் சேர்த்துறதுனால தான் பெண்களுக்கு இந்த வியாதிகள் மிக அதிகமாகும். ஆணை விட பெண்ணுக்கு தான் கால் ஸ்டோனு, அதாவது பித்தப்பை கற்கள், ஈரல் பாதிப்பு, இதெல்லாம் பெண்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு காரணம் இருக்கலாம். இல்லை, இப்போ இந்த இளையராஜாவுடைய மகள் பற்றி பேசும்போது அதில் வந்து அவங்க லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆரம்ப கட்டத்தை இதை கண்டறிய முடியாதா? ஆரம்ப கட்டம்னு ஒன்று கேன்சரில் கிடையவே கிடையாது. ஆரம்ப கட்டங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. சீக்கிரம் வந்தீங்கன்னா போய் பார்த்துருக்கலாங்கிறதா. குணப்படுத்துறதுங்கிறது இன்றைக்கி வந்து நம்ம வந்து பெருசாக சாதிக்கலை. சில புற்றுநோய்களை நம்ம ஏறத்தாழ இன்றைக்கி இப்போ மூளைக்கு வர்ற புற்றுநோய்களை வந்து சரி பண்ணுற அளவுக்கே நம்ம வந்துட்டோம், குணப்படுத்துகிற அளவுக்கே வந்துட்டோம். இப்போ இன்றைக்கி அந்த லேசர் டெக்னிக்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு அந்த சென்சார்ஸை நம்ம தயார் பண்ணுறோம். சென்சார்ஸை தயார் பண்ணி அதுங்களுக்கு அந்த புற்றுநோய் செல்கள் எப்படி இருக்குங்கிறத வந்து அந்த சென்சாரில் இது பண்ணிடுறோம், சேர்த்து விட்டுறோம். சேர்த்து விட்டாக்கா அது கண்டுபிடிச்சிடுது எங்கடா அந்த கேன்சர் செல் இருக்குதுங்கிற அதுவே தேடிட்டு போய் பிடிச்சி அதை அடிச்சு விடுது. அந்த அளவுக்கு டெக்னிக் வந்துருச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து ரத்த புற்றுநோய்க்கு கூட நமக்கு அது முடியும். அது அந்த காலத்தையும் அதை ட்ரை பண்ணாங்க. ஒவ்வொன்றா தேடிக்கிட்டு போய் அடிக்க வேண்டியிருந்தது. அப்போ அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா லட்சக்கணக்கான செல்களை வரும், ஒவ்வொரு செல்லாக அடித்து முடிக்கிறதால அந்த அடித்து முடிக்கிறோம் ஆயுசே போயிடும், பேஷண்ட்டு சாப்பிட்டு செத்து போடுவோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை சென்சாரில் அதை கொடுத்துட்றோம், இதுதான் அந்த ஆபத்தான செல்லு அப்படின்னு சொல்லிட்டாக்கா உடம்புல அது எங்கே இருந்தாலும் தேடிட்டு போய் கண்டுபிடிச்சி சுற்றிக்கிட்டே இருக்குது. இங்கே இருக்குதா அடிச்சிருது, அங்கே இருக்குதா அடிச்சிருது, அந்த மாதிரி போகுது. இதெல்லாம் இன்றைக்கி வந்துருக்கிற டெக்னாலஜி. பட் இவ்வளவு இதெல்லாம் வந்தும் கூட கல்லீரல் புற்றுநோய்க்கு இன்றைக்கி வந்து நம்ம வெற்றி காணவே முடியலை. அதுதான் இன்றைக்கி இருக்கிற பெரிய. ஆனால் இன்னொரு விஷயம் சார், இப்போ கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் அவர்களுக்கு ஒரு கேன்சர் வந்தது. அவர் வந்து வெளிநாடுகள் இதெல்லாம் போயிட்டு பார்த்து சிகிச்சை பெற்றிருந்தாங்க. ஆனால் பவதாரணி விவகாரத்தை பார்க்கும்போது அவங்களுக்கும் நிறைய பணம் இருக்கும்போது அது முன்னாடியே அவங்க வந்து பார்க்கலையோ சரியா? அவருக்கு வந்து நுரையீரல் புற்றுநோய். நுரையீரல் புற்றுநோய்க்கு இன்றைக்கி நிறையா கிட்ருடா இது போல் பல மருந்துகள்லாம் நிறையா வந்திருக்குது. இதெல்லாம் வந்து ஒருத்தர் தப்பிச்சுக்கிட்டாருங்கிறது நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. அவர் தப்பிச்சுக்கிட்டாரு அவ்வளோதான். ஓகே, ஏன் தப்பிச்சாருன்னு தெரியாது. மருந்து கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் ஒரே மருந்தை தான் கொடுக்குறோம். கொடுத்து இது பண்ணுறோம். அவங்களுடைய உடம்புடைய சக்தி, அந்த மருந்தை தாங்குகிற சக்தி, அந்த தாங்கிக்கிட்டு அந்த நோயை எதிர்க்கிற சக்தி அந்த உடம்புல இருந்ததுன்னா நம்ம கொடுக்குற மருந்து சேர்ந்து நாங்கள் கொடுக்குறது ஒரு மருந்துகள் வந்து வெறும் ஆயுதம் தாங்க. அந்த ஆயுதத்தை தாங்கி போரிடுற வீரர்கள் வந்து உடம்புக்குள்ளே இருக்கிற செல்கள் தான். அந்த செல்லுக்கு அந்த ஆயுதத்தை பயன்படுத்த தெரியலன்னா, ஆயுதத்தை பீரங்கி கொடுத்தனே அணுகுண்டு கொடுத்தனே என்ன பிரயோஜனம், போட தெரியல என்ன பிரயோஜனம். இந்த லிவர் கேன்சர் எல்லாமே 30லேருந்து 50க்குள்ளார வர்ற வியாதி. கிழவர்களுக்கு அதிகமாக வர்றதில்லை. 30லேருந்து 50க்குள்ளார இருக்கவங்களுக்கு தான் இது
பெரிதாக பாதிக்கிறது. அதில் பெண்கள் மிக அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் கடவுளை கும்பிட்றதா அவர்கிட்ட கேளுங்க. இல்லை அப்போது ஒரு கேன்சர்ன்ற ஒரு நோய் வரும்போது எவ்வளோ பலமான நபராக இருந்தாலும் அவங்களை வந்து வீக் பண்ணிவிடுமா? அதனால தான் அவங்க இப்போ நோயாளியாக வர்றாங்க. இல்லாட்டி போனால் அவங்க வர்றாங்க. கேன்சர் வந்து பலவீனப்படுத்தலைனாக்கா அவங்க வைத்தியத்துக்கு வர்றாங்க. பல் இருக்குது, சொத்த பல் எல்லாத்துக்கும் தான் இருக்குது. எத்தனை பேர் பல் டாக்டர் போய் பார்த்துட்டோம். அது வலி எடுத்தால் தானே போகிறோம். அதுபோல் வாய்மொழி தானே உட்காந்துட்ருக்கோம். இப்போ சில சமயத்தில் வாய் நாற்று அடிக்காட்டி அப்போ நான் இருக்கிற பக்கத்தில் நிற்க முடியலன்னு சொன்னாக்கா அப்போ டாக்டர்கிட்ட போகிறாங்க. அப்படி இல்லைன்னா பல் வலிக்கிறவர்களும் பல் டாக்டரை நம்ம கண்ணிலே பார்க்குறது இல்லை. பல் வலிச்சா அன்றைக்கி துடிச்சுக்கிட்டு ஓடுறோம் இல்லை. அதே மாதிரி பவதானி அவர்கள் வந்து எங்கே போய் மெடிசன் எடுத்தாங்கன்னு பார்க்கும்போது இலங்கையில் வந்து சித்தா மெடிசனை எடுத்ததா வந்து சொல்லி ஆயுர்வேதம். ஆமாம், ஆயுர்வேதம். அப்போ அங்கே வந்து போனால் சரியாகும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க. என்ன இதில் வந்து ஆங்கில மருத்துவம் சரி கிடையாது. மற்ற உழவு நான் சொன்னதெல்லாம் நான் தான் ஏற்கனவே சொன்னேன். பல புற்றுநோய்களை வந்து கட்டுக்குள்ளார கொண்டு வரதுக்கு சில புற்றுநோய்களை குணப்படுத்துகிற அளவுக்கு ஆங்கில மருத்துவம் வந்துடுச்சு. ஆனால் கல்லீரலை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு வரலாம் ஆங்கில மருத்துவம் தடுமாறிட்டு தான். நான் 2 முறை பாதிக்கப்பட்டேன். எனக்கு பித்தப்பையில் கல் வந்தது. அப்புறம் வந்து கடுமையான மஞ்சக்காமலை உண்டு. அந்த மஞ்சக்காமலை இது 2 வந்தபோது எனக்கு வந்து கேன்சர்னு தான் டயக்னோஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து அன்றைக்கி இருந்த எண்டோஸ்கோப்பி அந்த இதெல்லாம் போட்டு பார்த்தது அது கேன்சர் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு அறுவை சிகிச்சையின் மூலமாக பையை எடுத்துட்டாங்க. அமெரிக்காவில் நான் பயிற்சியில் இருக்கும்போது எனக்கு ஜாண்டிஸ் இருக்குது. அவங்க க்ளீனாக சொல்லிட்டாங்க. அமெரிக்காவில் இருக்கிற அதாவது உலகத்துக்கே தொற்று நோயை பற்றி அறிவிப்பு கொடுக்குற அந்த நம்பர் 1 ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நம்பர் 1 ஆர்கனைசேஷன் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அங்கே பயிற்சியில் இருக்கும்போது அந்த பயிற்சியின் காரணமாக நான் வந்து எனக்கு அந்த ஜாண்டிஸ் வந்துருச்சு. உலக புகழ்பெற்ற டாக்டர் கலம்போஸுங்கிறதா என்னை பார்த்தாரு. எதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்றும் இல்லை, போய் ரெஸ்டடு அப்படின்ட்டார். அப்புறம் தான் என்னுடைய நண்பர் அமெரிக்காவில் அட்லாண்டாவில் இருந்து என்னுடைய நண்பர் டாக்டர் மணி அவர் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டார். அவரும் அவருடைய மனைவி செல்வியும் 2 பேரும் எங்கேயோ போய் தேடி பிடிச்சி கரிசலாங்கண்ணியெல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் பிடிச்சி கொடுத்து எப்படியோ அமெரிக்காவில் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இப்போ இது பண்ணி எனக்கு கொடுத்து அதில் இன்னொன்று என்னென்னா இந்த ஜாண்டிஸ் வந்து செல்ஃப் லிமிட்டிங். எல்லா வைரஸுமே செல்ஃப் லிமிட்டிங், தானாகவே சரியாக போய்டும். இதை ஜாண்டிஸ் வந்து 15 நாள் இறங்கு முகத்துக்கு வந்து வேகமாக ஏறும். அதாவது இன்றைக்கி 10 இருக்குதுன்னா நாளைக்கு 50, அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 100, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா 500, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். குறைய ஆரம்பித்ததுன்னா அதே வேகத்தில் இருக்கும். 500 இருக்கிறது பார்த்திங்கன்னா 50 இருக்கும். 10ன்னு வந்துடும், 0ன்னு வந்துடும். குறையிறது அதே வேகத்தில் குறையும். அதனால தான் நம்ம ஜாண்டிஸ் எல்லாம் வரும்போது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு சாப்பாட்டில் கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கிட்டோம்னாக்கா குணாயி வந்துடுறோம். ஏன்னா நம்ம ஊரில் ஜாண்டிஸ் ரொம்ப காமன். அவங்க ஊரில் எல்லாம் ஜாண்டிஸுங்கிறது அவங்க கேள்விப்படலை. எனக்கு என்னுடைய சிம்டம் வந்து கடுமையாக கொமட்டல் எடுக்குது. சாப்பாட்டை பார்த்தா கொமட்டுது. அப்போ சிகரெட் குடிப்பேன். சிகரெட் குடிக்கவே எனக்கு தோணலை. அது வந்தாலே லிவர் மாட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். நான் அவர்கிட்ட போகிறேன், செக்கப்புக்கு போகிறேன். அவர்கிட்ட தான் கேலம்போஸ்கிட்ட தான் போகிறேன். அவரால் அதை கணிக்க முடியல. கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கும், அசிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், நீ சோடா மாதிரி ஏதாவது குடி அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார், எனக்கு லிவர் மேலே சந்தேகமாக இருக்குது. அது அவரை வந்து கொஞ்சம் நாம் இவ்வளோ வேர்ல்டு வைடு டாக்டர், எனக்கு இவன் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு ஆசியாவை சேர்ந்த ஒரு கருப்பு பையன், இவன் நமக்கு அட்வைஸ் பண்ணுறதாங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அப்படி பார்த்தாரு. அப்போ ஜாண்டிஸுக்கு செக் பண்ண சொல்கிறியான்னாரு. பண்ணால் நல்லாயிருக்கும் சார்னு. அந்த கோவத்தை எப்படி வெளிக்காட்டினார்னா, அங்கேருந்து நர்ஸை கூப்பிட்டார். அவர் கேட்குறத டெஸ்ட் பண்ணி பண்ணிவிடு அப்படின்ட்டு போயிட்டார். அவர் கேட்கல. அந்த உடனே அந்த நர்ஸு சொல்லிச்சு, ஏன் சார் இப்படி பண்ணீங்க, அவர் எவ்வளோ பெரிய டாக்டர். இது மாதிரி நான் மாத்திரம் நான் சாதாரணமா, ஒரு உலக சுகாதார வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்னை இந்தியாவில் செலக்ட் பண்ணி இங்கே அமைச்சிருக்கிறாங்கன்னா நான் என்ன ஆர்டினரி டாக்டரா? உலக சுகாதார ஸ்தாபனம் வந்து ஒரு தெருவில் போகிற வரவனே அமைச்சிருக்கோம். அவர் அளவுக்கு நான் ஈக்குவல் இல்லைன்னு சொல்லு. இது பண்ணுறேன். அதுக்காக நீ வந்து குறைச்சி மதிப்பிடாத, எனக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்ட்டு. அப்படி இருந்ததுக்கப்புறம் இருந்தாலும் சார் நீங்கள் அவர் மனசு புண்படுத்துகிற மாதிரி, நான் சொன்ன சஜஷனை தான் நான் சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்னு எடுத்துட்டாங்க. பிளட் எடுத்துகிட்டு இது பண்ணிட்டாக்கா எனக்கு அங்கேருந்து ஒரு 20 மைலுக்கு அந்த பக்கம் என்னுடைய வகுப்பு.
அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கேன். 3:30 மணிக்கு கிளாஸ் முடிய போகுது. கேலம்போஸ் வந்து இங்கே நிற்கிறார். என்ன சார், உன்னை தான் பார்க்கணும் அப்படின்னாரு. என்ன சார், நீ ஏன் அந்த ஜாண்டிஸ்னு சொன்னேன்னாரு. எங்கள் ஊரில் அதை வந்து அதை ஜாண்டிஸ் நாங்கள் சந்தேகப்படுவோம் சார். உனக்கு ஜாண்டிஸ் தான். அவரால் அதை நம்மளை ஒரு சாதாரண பையன் வந்து இது பண்ணிட்டானுங்கிற அந்த இதை இது பண்ண முடியல. அப்புறம் ரெஸ்ட் எடுனார். அது இது பண்ணி தானாக 15வது நாள் தானாக சரியாக போச்சு. அங்கே இது அதுக்கப்புறம் இந்த கால் ஸ்டோன் வந்தபோது எனக்கு வந்து கேன்சர்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து அதோட சேர்ந்து வர்றது. லிவர் கேன்சர் வந்ததுன்னா இன்றைக்கி வரையிலும் எங்கள் மருத்துவத்தில் வைத்தியம் இல்லை. அவங்க ஏன் இலங்கைக்கு போனாங்கன்னா, அந்த இலங்கையில் இருக்க வைத்தியர்கள் ஆயுர்வேத முறைப்படி இதை குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஆங்கில மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் அவங்க அங்கே போகலான்னு போயிருப்பாங்க. இப்போ இந்த உணவு பழக்கம் இல்லை போதை பழக்கம் இதை தாண்டி வந்து மரபு ரீதியாக வர வாய்ப்பு வர்றது சான்ஸ் உண்டு. கேன்சரே இன்றைக்கி சொல்கிற வந்து மரபு வழியாக ஃபேமிலி இது ஹெரிடிட்ரி அப்படிங்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் கேன்சர் இதாக வரும் அப்படிங்கிற அந்த இது அது இன்றைக்கி நிரூபிக்கப்பட்டு டயபிட்டிஸ் மாதிரி, பிளட் ப்ரெஷர் மாதிரி கேன்சரும் பரம்பரையில் வர வியாதி அப்படிங்கிறது இன்றைக்கி நிரூபிக்கப்பட்டிருக்கு.